السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. أحمده ونصلي على رسول الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وابتغوا إليه الوسيلة وجاهدوا في سبيله لعلكم تفلحون. وقال النبي صلى الله عليه وسلم ادعوني لعفاكم فإنما ترزقون وتنصرون بضعفائكم. صدق الله العليم. அல்லாஹ் தாலாவின் மாபெரும் கருணை கிருபை நம்மை எல்லாம் முஃமின்களாகவும் முஸ்லிம்களாகவும் பிறக்க வைத்து மேலும் தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உம்மத்தின் அல்லாஹ் நம்மை ஆக்கியாரில் புரிந்தான் என்ற அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே, வசீலா என்பதாகிறது அல்லாஹின் பக்கம் நம்மை சேர்க்கும் ஒரு சாதனமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா தன் திருமறை குர்ஆனில் கூறினான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, இத்தகுல்லாஹ, நீங்கள் தக்வா செய்து கொள்ளுங்கள், வபுத்தகு இலைஹில் வசீலத்த, அல்லாஹின் பக்கம் நீங்கள் வசீலாவை தேடுங்கள், வஜாஹது ஃபீ சபீலிஹி, இன்னும் அவன் பாதையில் நீங்கள் போர் செய்யுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் தஆலா வசீலாவை தேடும்படி அல்லாஹ் தஆலா தன் திருமறை குர்ஆனிலே கூறியுள்ளார்களே. அதே போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். திருமதி, அபூ தாவூத், நஸஈ, அஹ்மத் போன்ற ஷரீஃபிலே வருகிறது. இபூனி லுஅஃபாக்கும், உங்களில் பலகீனமானவர்களை கொண்டு நீங்கள் வசீலா தேடிக்கொள்ளுங்கள். ஃபைன்னமா துர்ஸகூன வ துன்ஸரூன பிதுஅஃபாயிக்கும், உங்களில் பலகீனமானவர்களை கொண்டுதான் நீங்கள் உதவி செய்யப்படுகிறீர்கள், இன்னும் நீங்கள் ரிஸ்க் அளிக்கப்படுகிறீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதனால்தான் பலகீனமானவர்களை கொண்டு, வீட்டில் வயதான முதியவர்களை கொண்டு, இல்லை சின்ன குழந்தைகளை கொண்டு அவர்களின் பொருட்டால் துஆ செய்வார்கள் என்பவர்களே. இதேபோல் புகாரில் ஹதீஸ் வருகிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அளிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீர் குடிப்பதற்காக வேண்டி ஒரு உயர்தரமான ஜாதி மரத்தாலான ஒரு கோலை ஒன்று வைத்திருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவுக்கு பின்னால் அந்த கோலை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் இருந்தது. அந்த கோலையின் பரக்கத்தால் மதீனாவில் பல மக்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு அந்த கோயிலில் தண்ணீரை ஊற்றி பரக்கத்து பெற்று போவார்கள் என்று அனஸ் அறிவிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடித்த கோலையின் மூலம் அவர்கள் வசீலா தேடினார்கள் என்பதே. அதே போல் இன்னொரு ஹதீஸ் வருகிறது. தையால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அளிக்கிறார்கள். அஹ்மது வருகிறது. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஹன்னலாலில் அவர்கள் சிறு வயதிலே வருகிறார்கள். மிகவும் கடுமையான தலைவலியாக இருந்தது. அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹன்னலாலில் அவர்கள் நெற்றியில் கையை வைத்து பாரக்குல்லாஹு ஃபீக என்று தடவினார்கள். பின்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவுக்கு பின்னால் ஹன்னலா ரலியல்லாஹு அன்ஹு முகம் வீங்கிய மனிதர்களும் மடு வீங்கிய கால்நடைகள் போன்றவைகள் ஹன்னலாரிடத்தில் கொண்டு வருவார்கள். அதை ஹன்னலாரில் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவருடைய கையிலே உமிழ்நீரை வச்சு அவர்கள் எங்கே அவங்களுக்கு வீங்கி இருக்கிறதோ அந்த இடத்துல ஹன்னலாரிடத்தில் கையில் உமிழ்நீரை தடவி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை எங்கே தடவினார்களோ அங்கே அந்த இடத்தில் தடவி அந்த யாருக்கெல்லாம் உடம்பு செய்யாமல் இருக்கோ அவர்களை தடவுவார்கள். அதன் மூலம் அவர்களுக்கு சிஃபா அடைந்துவிடும் என்று சொன்னார்கள். அதே போல் உஸ்மான் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு அழைக்கிறார்கள். இந்த ஹதீஸ் திருமதி, இப்னு மாஜா போன்ற கிதாபில் வருகிறது.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு கண்குருடான ஒரு நபர் வருகிறார். அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் என் கண் பார்வைக்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்று கேட்டார்கள். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் விரும்பினால், இப்படியே நீங்கள் இருந்தால், கண்குருடாக இருந்தால் அதுவே உங்களுக்கு போதுமாக இருக்கும் என்று சொன்னார்கள். அதுக்கு அந்த நபர், கண்குருடான நபர் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் ஒரு அதிகமான முட்கள், ரச ஜந்துக்கள் போன்ற இடத்தில் நான் இருக்கிறேன். அதனால் எனக்கு அல்லாஹ் இடத்தில் நீங்கள் கண் பார்வைக்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், நீங்கள் ஒழு செய்துவிட்டு 2 ரக்காத் தொழுத பின் நான் சொல்லும் வார்த்தை நீங்கள் சொல்லுங்கள் சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். நீங்கள் தொழுது பின்பு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் எனக்கு இந்த கண் பார்வையை பூர்த்தி செய்ய அல்லாஹ் என்று துஆ செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதே மாதிரி அந்த கண் தெரியாத நபர் செய்தார்கள். அந்த நொடியிலேயே அவர்களுக்கு கண் தெரிந்துவிட்டது என்று ஹதீஸில் வருகிறது. அதேபோல் உமர் ரலியல்லாஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரி 17 பெரும் பஞ்சம், மழை இல்லாமல் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. இப்போ ஒரு காபரர்களே அதை சொன்னாங்க, முறையில் சொன்னாங்க, அப்போ உள்ள யகூதிகள்லாம் நபிமார்கள்லாம் அனைவரும் கூட்டி அவர்களிடத்தில் துஆ செய்து கொண்டு மழையை இருக்கும் வந்து துஆ செய்வார்கள். அதே போல் மழை விடும் என்று சொன்னார். உமரை அவர்கள் ஆலோசனை நடத்த போது உமரையில் சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இல்லை, ஆனால் அவருடைய சிறி தந்தையான அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் நம்மிடத்தில் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் சொல்லி நாம் துஆ செய்யும்படி நாம் சொல்லுவோம் என்று அப்பாஸ் ரலியல்லாஹு இடத்தில் துஆ செய்யும்படி சொன்னார்கள். அதே போல் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் மிம்பரில் ஏறி அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் மலையை இறக்கி வைத்தது அல்லாஹ் என்று துஆ செய்தார்கள். இங்கே உமர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த பொழுது அவர்கள் தான் மழைக்காக துஆ செய்வார்கள், மழை பெய்திடும். இப்போ அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர் பொருட்டால் அதில் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய பொருட்டால் மழை இயற்கை அல்லான்னு சொன்னோன்னா அதே நேரத்தில் அந்த இடத்தில் மழை பெய்தது. அதில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை மிம்பரில் ஏறி வைத்து துஆ கேட்டது செயல் வடிவிலான வசீலாக இருக்கிறது என்றும், உமர் ரலியல்லாஹு அவர்கள் துஆ செய்தது சொல் வடிவிலான வசீலா என்றும் கிதாபில் எழுதுகிறார்கள் என்பதை. அதே போன்று உஸ்மான் ரலியல்லாஹு அழைக்கிறார்கள். முஸ்லிம் ஷரீஃபில் வருகிறது, وَنَحْنُ نَغْسِلُهَا لِمَرْضَى يُسْتَسْقَى بِهَا. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்திருந்த ஜுப்பாவை கழுவி அந்த தண்ணீரை நோயாளிக்கு கொடுத்து சிஃபா கிடைக்கும் என்று அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அழைக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடுத்திய ஜுப்பாவின் பொருட்டால் அவர்களுக்கு சிஃபா கிடைக்கிறது என்று அஸ்மா ரலியல்லாஹு அவர்கள் அழைக்கிறார்கள் என்பதை. அதே போன்று ஹிஜ்ரி 15 யர்முக் போரின் போது ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் கடுமையாக போர் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது அவர்கள் தலைப்பாகை கீழே விழுந்துவிட்டது. அதற்காக வேண்டி அவர்கள் அதிகமாக தேடிக்கொண்டிருந்தார்கள். இப்போ சஹாபிகள்லாம் கேட்டார்கள், நீங்களே அவளை அதிகமாக தேடிக்கொண்டு சொன்னார்கள். ஹாலித் பின் வலீத் சொன்னார்கள், நானாங்க தொப்பியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடியை நான் தைத்து வைத்திருந்தேன், அதன் பொருட்டால் தான் நான் இவ்வளோ போரில் நான் வெற்றி பெறுகிறேன் என்று ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். அதே மாதிரி ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி அழகிய ஒரு கைலி கொடுத்தார்கள். அதை கைலி கொடுத்திருந்தார்கள். அதை பார்த்து ஒரு சஹாபி யா ரசூலுல்லாஹ், அந்த கையை நீங்கள் எனக்கு தந்துடுங்க யா ரசூலுல்லாஹ் என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டவுடனே கொடுத்தார்கள். அதுக்கு எல்லா சஹாபிகளும் அந்த சஹாபியிடத்தில் கோவித்து கொண்டார்கள். அப்போ அந்த சஹாபி சொன்னார்கள், நான் சும்மாலாம் நான் கேட்கல, ஏன்னா அந்த கைலியை நான் கஃபனுக்காக தான் கேட்டேன் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போட்டிய அந்த கைலியை நான் கஃபனாக போட்டால் என் பாவங்கள்லாம் கழிக்கப்படும் என்று சொன்னார்கள். அந்த சஹாபி பேர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். இது அந்த ஹதீஸை சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு வைக்கிறார்கள். புகாரி, நஸஈ, இப்னு மாஜா போன்றவர்கள் வருகிறது. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வசீலா தேடுவதை அங்கீகரித்தார்கள். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், நபியர்களின் குடும்பத்தாரே அல்லாஹ்வின் பால் நான் சேர்வதற்கு வசீலாவாக இருக்கிறேன்.
அவர்கள் பொருட்டால் நாளை மறுமையில் எனது பட்டோலை எனது வலது கரத்தில் கொடுக்கப்படும் என்று ஆதரவளிக்கிறேன் என்று சாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். ஆகிய வசீலாவை கேட்கும்படி அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.